கோவை என்றாலே குழு குழு தென்றல் காற்று, சிறுவாணி குடிநீர், நல்ல மரியாதையான மக்கள். அந்த கோவையில் துளசி ஃபார்மசிஸ் நிறுவனம் சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி நிறைய பேர்த்தோட மனசில் பசுமையாக அழகாக ஆணி மாதிரி பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆமாங்க, கையெழுத்து போட்டி மற்றும் நினைவுத்திறன் போட்டி மாநில அளவிலான பரிசளிப்பு விழா கோவையில் வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் 21 செப்டம்பர் மாதம் 2025 சூப்பராக ஏர்லி மார்னிங்கே தொடங்கிருச்சுங்க. எல்லாரையும் ஒரு 9 மணிக்கு வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க துளசி ஃபார்மசிஸ் அந்த குரூப். ஆனால் காலையில் 6 மணி 7 மணிக்கே நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு பெற்றோர்கள் அழகாக முறையாக சூப்பராக காத்திருந்து அவங்களோட பேரெல்லாம் பதிவு பண்ணி ஹாலுக்கு வரவழைச்சாங்க. ஒவ்வொருத்தரையும் குழந்தைகளை தனியாக பெற்றவங்களை தனியாக அழகாக தனித்தனியாக உட்கார வைக்கிறதுல துளசி ஃபார்மசி ஸ்டாஃப்ஸ், அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லாருமே ரொம்ப தன்னுடைய குடும்பத்தை எப்படி அக்கறையாக பார்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு வந்த பேரண்ட்ஸையும் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இது என்னது நினைவுத்திறன் போட்டி? ஒரு அறையில் 100 வகையான பொருட்கள் வச்சுருப்பாங்க. படங்கள், பழங்கள், பொருட்கள், வித்தியாசமான ஐட்டம்ஸு, இப்படி 100 வகையான பொருட்கள் அங்கே இருக்கும். அந்த 100 வகையான பொருட்களை பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள் குழந்தைகளுக்கு அனுமதிப்பாங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு குழந்தைகள் தான். அதுக்கு கீழேயும் இல்லை, அதுக்கு மேலேயும் இல்லை. 3, 5 வரைக்கும் தான். 3, 4, 5 வரைக்கும் தான். இந்த பொருட்களெல்லாம் பார்க்குறக்கு அந்த குழந்தைகளை அலோவ் பண்ணுவாங்க. அந்த பொருட்களெல்லாம் பார்த்து முடிஞ்சோடனே பக்கத்தில் ஒரு அறை இருக்கும், ஒரு ரூம். அந்த ரூமில் அவங்களுக்கு பேப்பர், பேட், பேனா எல்லாமே போட்டு ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் அங்கே உட்கார வச்சு அவங்க பார்த்த பொருட்களை வரிசை எழுதணும். வரிசை எழுதாட்டியும் பரவாயில்ல, 100 பொருட்களில் யார் அதிகமான பொருட்களை எழுதுகிறாங்களோ, மெமரி காம்படிஷன் சொல்லுவாங்க, யார் அதிகமான பொருட்கள் எழுதுகிறாங்களோ அவங்க தான் வின்னர். எல்லா விதமான ஐட்டமும் கொடுத்துருவாங்க. குழந்தைகளுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், பேனா, பென்சில், அந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைகள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். இவங்களுக்குலாம் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ப்ரைஸுகள் இருக்கும். வெள்ளி காயின்லேருந்து, சைக்கிள்லேருந்து, மிகப்பெரிய லேப்டாப்லேருந்து நிறைய மதிப்புமிக்க விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க 84 கிளைகளோடு செயல்பட்டு வரும் துளசி ஃபார்மசி நிறுவனம் கோவையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. 17வது ஆண்டாக இது நடத்திட்டுருக்காங்க. எல்லா மாவட்டங்களும் இந்த குழந்தைகள் வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்தந்த மாவட்ட தலைநகர்களில் இந்த போட்டி நடத்தி ஃபைனல் இறுதிப் போட்டி பரிசளிப்புக்கு கோயம்புத்தூர் கூட்டு வருவாங்க. இது 17வது ஆண்டு. கையெழுத்து திறன் போட்டி, நினைவாற்றல் போட்டி, இதுதான் இதோட உங்களோட கான்செப்ட். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வந்திருந்த குழந்தைகளை வச்சே துவக்கப்பாடல், அதாவது நீராறும் கடலொடுத்த துவக்கப்பாடலோடு நிகழ்ச்சி தொடங்கும். இது கோவையிலேயே இதே மாதிரி நடந்துச்சு. துளசி ஃபார்மசிஸ் நிறுவனர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் ஏன் இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து நடத்திட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொன்னார். டாக்டர் எழுதுகிற கையெழுத்து மக்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அனுபவங்களை, அதுக்காக அந்த குழந்தைகள் நல்ல இந்த வயசுலேயே கையெழுத்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரத்துக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும்னு சொன்னதுக்கு முதல்ல 6 மணிக்கு ஏர்லி மார்னிங்கே வந்த குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. குழந்தைகள் உள்ளே எழுதிட்டு இருக்கும்போது பார்வையாளர்கள், மற்ற வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் குட்டி குட்டி கேம்ஸ், விளையாட்டு போட்டிகள், குட்டி குட்டி கலைத்திறன் போட்டிகள் எல்லாமே நடத்தப்பட்டுச்சு. நம்பர் சொன்னால் அந்த நம்பரில் சேர்ந்து நிற்கணும். அப்படி நம்பர் சேர்ந்து நிற்கலைன்னா அவங்க அவுட். கிட்டத்தட்ட ஒரு 40 குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஃபில்டராகி கடைசியில் என்னன்னா ஒரு 3 குழந்தைகள் ஜெயிப்பாங்க. அதுதான் இந்த கேம் சொல்லி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில் சிறந்த முறையில் நம்ம யாரை விலகி இருக்கணும், யாரோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதே மாதிரி இடையில
சின்ன சின்ன துணுக்குகள் கொடுத்து பெரியவங்களையும் கேம்ஸில் கலந்துக்க வச்சோம். வயதையும் பார்க்காம இளமை துள்ளலோடு வந்து உற்சாகமாக கலந்துக்கிட்ட ஒரு மேடம் அழகான முறையில் ரயில் ஓட்டுறதை பாருங்கள். அதே மாதிரி சுடுதண்ணி வச்சா எப்படி வைப்பேன் அப்படின்னு ஒரு நண்பர் செஞ்சு காமிச்சாரு. அந்த சுடுதண்ணி வைப்பது எப்படி என்று சொல்லி காட்டிய, செஞ்சு காட்டிய, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண அவருக்கும் சிறப்பான ஒரு பரிசை கொடுத்து அழகாக அவங்கள மகிழ்விச்சாங்க. நம்மளுடைய துளசி ஃபார்மசியோடைய அலுவலர்கள், அதிகாரிகள், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பரிசுகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன கேம்னு பார்க்குறீங்களா? அம்மா என்றே அழகுதான். அந்த அம்மாவை எக்ஸ்ட்ராவாக அழகுபடுத்துங்க செல்லங்களான்னு சொன்னோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸ்ட்ராவை கையில் கொடுத்தோம். அங்கே பாருங்களேன், அவங்களுடைய தலையில் குமிஞ்சு நிற்கணும். ஸ்ட்ராவை சொருகிறது தான் கேம். 25 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே யார் அதிகமான ஸ்ட்ராவை அவங்க அம்மாவோடைய தலையில் சொருகியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க. அப்படி ஜெயித்தவங்க அந்த இளமை துள்ளலோடு, அதாவது என்னதான் வயதாக இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிறப்ப அந்த மழலை துள்ளல்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகாக வந்து கலந்துக்கிட்டு கேமில் அட்டகாசமாக ஜெயிச்சு காமிச்சாங்க. கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாங்க. இதற்கு துளசி ஃபார்மசிஸ் எம்டி மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் தான் சொல்லணும். யாருக்கும் பாரபட்சம் காட்டாதீங்க, எல்லாருக்குமே வந்து பரிசு கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ரா ஏற்றுக்கிட்ட பெண்கள், எக்ஸ்ட்ரா அழகோடு இருந்த பெண்கள் கலை நிகழ்ச்சியிலையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்கன்னு சொன்னோன்னே மேடையிலேயே டான்ஸ் ஆடி அட்டகாசமான ஒரு உற்சாகமான அந்த ஒரு என்கரேஜான விஷயத்தை பார்வையாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அழகாக பாஸ் பண்ணாங்க. உண்மையிலே எல்லா அம்மாக்களுக்கும் எங்களுடைய துளசி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி இடையிடையில் துணுக்குன்னு சொன்னேன் இல்லையா, துணியை துவைச்சி புடவையை ஊற வச்சு எப்படி நான் துவைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நகைச்சுவையாக செஞ்சு காமிச்சார். அவருக்கும் அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டு பேரெல்லாம் சொல்லி அவருக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு மேடம் நின்றுக்கிட்டே நீச்சல் அடிங்க மேடம் சொன்னோம். தான் அடித்து காட்டுறோம் பாரு அப்படின்னு அடித்து காமிச்சாங்க. வெக்கத்தோடு அடித்தாங்க. அவங்களுக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டன. அதே மாதிரி அவங்களுடைய அனுபவங்கள். அதே மாதிரி இன்னொரு மேடம் வந்தாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு கதை ஜோக்கெல்லாம் சொல்கிறேன், அதுக்கு பரிசு கொடுக்கும்போது என் பொண்ணுனால தான் அந்த மேடைக்கு நான் வந்தேன், அதனால் என் பொண்ணு கையால் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்டகாசமான முறையில் அந்த பொண்ணையும் அவங்க வந்து வழிநடத்தி பெருமைப்படுத்தினாங்க. உண்மையிலே வித்தியாசமாக இருந்துச்சு, பாராட்டும்படி இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேடம் சொல்லி மேடையிலேயே அவங்கள பேச வச்சோம். ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. பார்வையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி கையெழுத்து சம்பந்தமான பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் மிஸ்டர் செல்லப்பன் சார் மேடையிலே தோன்றி குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்தும் தமிழ் எழுத்தும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த சின்னதாக ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார். அவங்களுக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டுச்சு, குழந்தைகளுக்கும் பரிசு. இது என்னன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் பெண்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் பாஸ் அப்படின்னு மீசையை முறுக்கிட்டு மேடை ஏறினாங்க ஒரு சில ஆண் நண்பர்கள். அந்த ஆண்களுக்கு இந்தாம்மா புடவை வச்சுக்கோ, மடித்து காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிகள் முன்னாடியே புடவையை மடிக்க ஒரு போட்டி வச்சோம். ஒருத்தர் 2 பேர் தான் ஜெயிக்கிற மாதிரி வந்தாங்க. அதுவும் 25 எண்ணுவதற்குள் அந்த புடவையை மடிக்கணுங்கிறது தான் டாஸ்க்கு. ஆனால் நிறைய பேரும் முயற்சி பண்ணாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் முடிஞ்சுது. ஒருத்தர் வந்து என் மனைவி புடவையே கட்டினதில் வெறும் சுடிதார் தான் சார் போட்டாங்கன்னு ஒரு புலம்புனார். எல்லாருக்கும் நிற்க வச்சு கலந்துக்கிட்ட எல்லாரையும் குழந்தைகளாகவே பாவித்து எல்லாருக்குமே பரிசுகள் கொடுக்கப்பட்டன. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. யாரும் இருக்கையை விட்டு மனமில்லாமல் நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருந்தாங்க. அதுதான் இதோட ஹைலைட்டே. அதே மாதிரி இடையிடையே துணுக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு டீச்சர் மேடை ஏறி காளை மாட்டை அடக்கி காட்டுங்கன்னு ஒரு போட்டி வச்சோன்னு அழகாக கூச்சமே போடாமல் தைரியமாக குழந்தைகள் முன்னாடி பார் அடக்கி காட்டுறோம் பார் முரட்டை காளைய துளசி ஃபார்மசி அருமையாக பண்ணியிருந்தீங்க. அதற்காக என்னுடைய அனைத்து பெற்றோர்கள் சார்பாக உங்கள் துளசி ஃபார்மசிக்கு நான் நன்றி தெரிவித்துக் குழந்தைகளாக மாறியது மட்டும் இல்லாமல் நான் பலூனை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்த ஆண்களுக்கு கையில் உடைக்கக்கூடாது, கால்லையும் போட்டு நசுக்கக்கூடாது,
பலூனை முதுகில் தான் உடைக்கணும்னு ஒரு டாஸ்க் வச்சோம். ஆஹா, பலசாலிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். எண்ணத்தல்லாத ஒன்றத்தல்லாத முதுகுக்கு பின்னாடி எதையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம உற்சாகமாக குழந்தைகளாக கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பலூனையும் அவங்க உடைக்க துளசி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே திணறி போயிட்டாங்க. எத்தனை பலூனடா உடைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த பக்கம் விழுந்துடக்கூடாது, அந்த பக்கம் விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு பதட்டத்தோடையே பலூன் வைக்கும்போது நீயா நானும் பார்த்தலான்னு சொல்லி நிறைய பலூன் மிஸ் ஆச்சு. நிறைய பேர்த்தோட முதுகும் நல்ல வேளை பஞ்சர் ஆகலை. ஆனால் ரொம்ப உற்சாகமாக கலந்துட்டாங்க. குழந்தைகளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. தன்னுடைய அப்பாக்கள் வந்து மேடை ஏறி விளையாடும் பொழுது, பரிசுகள் வாங்கும் பொழுது அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்களில் அவ்வளோ ஆரவாரம். எல்லாருக்குமே பரிசுகள் ஹாப்பியாக கொடுத்தாங்க. யாருக்கும் வஞ்சனை இல்லாமல் பரிசுகள் கிடைத்தது. 1, 3, 4, 5, 6, 8, 40க்கு மேற்பட்டவங்க மேடையில் நிற்க வச்சு எல்லாருக்கும் வரிசையாக நம்பர் சொல்லணும். நம்பர் சொல்லும்போது 5 நம்பர் சொல்லக்கூடாது, அதுக்கு ஆரஞ்சுன்னு சொல்லணும். தப்பாக சொன்னால் அவுட்டு. இதுதான் கேம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 5, 10, 15, 20, 25 எல்லாம் ஆரஞ்சுன்னு சொல்லணும். மற்ற நம்பரெல்லாம் 1, 2, 3ன்னு சொல்லணும். இதுதான். இதை மாற்றி சொன்னால் கேம்லேருந்து அவுட்டு. இப்படி தான் 40 பேர்த்த 5 பேராக மாற்றணும். கடைசியில் 2 பேராக மாற்றி ஒருத்தராக மாற்றணும். எவ்வளோ உற்சாகம் தெரியுங்களா? ஒவ்வொரு முறையும் விதிமுறைகள் கடுமையாகி ஆரஞ்சு 2 தடவை சொல்லணும், 3 தடவை சொல்லணும், குதிச்சுக்கிட்டே சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு விதிமுறைகளும் காட்டும்போது 40 பேர் 10 பேராகி 5 பேராகி 3 பேராகி மெல்ல மெல்ல அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தோம். அந்த கான்சன்ட்ரேஷன் தான் அவங்களுக்கு ஜெயிப்பதற்குண்டான விஷயம். ஆனால் பாருங்களேன், குழந்தைகளாகவே மாறினாங்க. நிறைய பேர் மீசை வச்ச குழந்தைகள் வந்தாங்க, சுடிதார் போட்ட குழந்தைகள் வந்தாங்க, புடவை கட்டின குழந்தைகள் வந்தாங்க. அவ்வளோ ஹாப்பி. தோற்று போனவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களா போயிடுறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. அந்த அளவுக்கு வரிசை எண் 1லிருந்து 2, 3, 4 சொல்லணும். 5க்கு வந்து ஆரஞ்சு சொல்லணும். சொல்லலையா அவுட்டு. ஆரஞ்சை வந்து குதிச்சுக்கிட்டே சொல்லணும், 2 தடவை சொல்லணும், 3 தடவை சொல்லணும். விதிமுறைகள் கடுமையாக ஃபைனலாக என்ன நடக்குன்னு பாருங்களேன். அத்தனை பேரும் உற்சாகமாக கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சே ஆகணும்னு கடைசியாக நிற்கிறாங்க. நான் பார்த்து ஜெயிச்சே ஆகணும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம யாரெல்லாம் வந்து இவங்க தப்பாக பேசுவாங்க, தப்பாக சொல்லிடுவாங்க, இவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லத்தரசிகளுக்குள்ளே தான் எவ்வளோ திறமைகள், எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ சந்தோஷங்கள். குழந்தைகளாகவே மாறி அந்த பள்ளி பருவம், கல்லூரி பருவம்லாம் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து லைஃப்பில் இது மறந்துருக்கவே மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தை துளசி ஃபார்மசிஸ் நிறுவனம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்களா, 3 பேர் வந்தாங்களா, அதில் ஒருத்தர் போயிட்டாங்களா. ஃபைனலாக 2 பேரா. கடைசியில் என்ன நடந்துன்னு பாருங்கள், யார் ஜெயிச்சாங்கன்னு பாருங்கள். ஆனாலும் கடைசியாக இருந்த 6 பேர்த்துக்கு, ஃபைனலாக வந்த 6 பேர்த்துக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? 5ஆம் நம்பர் சொல்லுமா என்ன சொல்லணும்? ஆரஞ்சு சொல்லணுமா? எல்லாத்துக்கும் ஆரஞ்சு கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, ஆரஞ்சு கேமில் எல்லாத்துக்கும் ஆரஞ்சா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஹாப்பி, ஒரு குழப்பம் இருந்தாலும் அதே நேரத்தில் பழம் மட்டும் இல்லைங்க, பரிசு பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்லி துளசி ஃபார்மசி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க தைரியம் கொடுத்து கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் ரிசல்ட் வந்துருச்சு. யாரெல்லாம் நல்லபடியாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனாங்க, யாருக்கு பரிசு கொடுக்க போகுது, யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தது அப்படிங்கிற விளக்கப்படம்லாம் காமிச்சாங்க. அதேமாதிரி ப்ரைஸில் கலந்துக்கிட்ட ஜெயிச்சுக்கிட்ட அந்த குழந்தைகளுக்கு எம்டி ராமகிருஷ்ணன் சார் வந்து பரிசுகள் கொடுக்க ஆரம்பித்தார். அதேமாரி துளசி ஃபார்மசி சேர்ந்த உயரதிகாரிகளும் நண்பர்களும் இந்த கல்லூரி வளாகத்துக்கு இடம் கொடுத்த நல்ல நல்ல நண்பர்களும் பெரியவங்களும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட குழந்தைகளுக்கு பரிசில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், எத்தனை குழந்தைகள் வந்து பரிசில் வாங்குறாங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள். இவங்க எல்லாமே அரசு பள்ளி, தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள்.
தங்களோட பெற்றோர்களோடு வந்து இந்த பரிசுகள் வாங்குகிறாங்க. பரிசுகள் சாதாரண விலையில் இல்லைங்க, ரொம்ப தரமான மதிப்புமிக்க லேப்டாப்லேருந்து அவங்களுக்கு உண்டான சைக்கிள்லேருந்து, அதாவது வெள்ளி காயின் முதற்கொண்டு துளசி ஃபார்மசிஸ் அவங்க ரொம்ப கௌரவித்து ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க. அந்தளவுக்கு சூப்பராக, அழகாக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுன்னே சொல்லலாம். யாரும் எங்கேயுமே குறையில்லாமல் திருப்தியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து மேடலை ஏறினவங்க எல்லாருமே தாங்களும் ஒரு குழந்தைகளாக மாதிரி பரிசு வாங்கிட்டு போகிறதா இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட். 17 வருஷமாக இதை நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க பண்ணிகிட்ருக்காங்க துளசி ஃபார்மசிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். வர்த்தகம் மட்டும் இல்லை, மக்களோட சேவையும் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாரக மந்திரம். நிகழ்ச்சி எப்படிப்பா இருந்துச்சுன்னு சொன்னோன்னே, ஒரு அரசு பள்ளி மாணவன் மேடையை எங்களுடைய கருத்துக்கள் இதுதான் அப்படின்னு தைரியமாக சொன்னோம். மேடைக்கே வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி குழந்தைகளுக்கு அவ்வளோ ஆர்வம். யார் சீட்லேயே உட்காரல. கருத்துக்களை சொன்னேன், கருத்துக்களை என்னென்ன இருக்குன்ற சொன்ன இல்லத்தரசிகளுக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து என்னென்ன கையெழுத்து போட்டியில் என்னென்ன பரிசு வாங்கினாங்க, அதே மாதிரி நினைவுத்துல என்னென்ன ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற பரிசுகள் தவறாமல் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் மேடைக்கு வரவழைச்சு அவங்களோட பேரண்ட்ஸோட, சில பேர்த்தோட டீச்சர்ஸோட இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் இந்த பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சியும் பரிசுகளை வாங்கிறது பார்க்குறதையும் கைதட்டி உற்சாகப்படுத்தி பெருமைப்படுத்தி தாங்களே பரிசு வாங்குற மாதிரியான ஒரு உணர்வோடு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட். இந்த குழந்தைகளோட கையெழுத்து இந்த 3, 4, 5 இந்த வகுப்பில் தான் நல்லா ஃபார்ம் ஆகும். அதனால தான் இந்த வகுப்புகளுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிகள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி துளசி ஃபார்மசிஸ் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் இந்த தகவலை ஆரம்பத்திலே சொன்னார். தொடர்ந்து 17 வருஷமாக அது பண்ணிகிட்ருக்காரு. இவங்களோட சேவை தொடரணும், இது நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ப்ளஸ் பண்ணாங்க. எல்லாருமே பாராட்டி வாழ்த்தும் தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒரு இனிய தருணங்களாக அமைஞ்சிருக்கு. சூப்பரான முறையில் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தேசிய கீதத்தோட அழகாக எல்லோரும் விடைபெற்றாங்க. உங்களுடைய அலுவலக செய்திகள், சங்க செய்திகள், இந்த மாதிரி நிகழ்ச்சி வேணும்னா நம்முடைய டாலர் சிட்டியை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி உங்களுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நம்முடைய சேனல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.